ஓகே, நாங்க பார்ப்போம். தொடர்ந்தும் சஹீல் முஸ்லிம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புகாரி இமாம் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீஸ்களை தொகுத்து அதுல 10,000 ஹதீஸை வடிகட்டி அதுல 7,275 ஹதீஸ்ல எழுதினாங்கன்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். முஸ்லிம் இமாம் 3 லட்சம் ஹதீஸ்கள் எடுத்து அதுல 4,000 ஹதீஸை தான் சஹீல் முஸ்லிம்ல எழுதியிருந்தாங்க. சரியா? அந்த வகையில ஆம், முஸ்லிம் இமாமை பத்தி எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் முஸ்லிம் இமாம் ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க போயிருக்கிறாங்க. படிக்க போய் அவர்கிட்ட படிச்சு கொண்டிருக்கும் போது அந்த ஆசிரியர் இருக்கிறார் தானே, அவரு புகார் இமாமை பத்தி ஏதோ பிழையா பேசியிருக்கிறாரு. ஏதோ என்னை வந்து பேசியிருக்கிறாங்க. அதுல இருந்து அந்த ஆசிரியர்கிட்ட இவர் பாடத்துக்கு போறலையா. அந்த அளவுக்கு முஸ்லிம் இமாமும் புகாரி இமாமும் நல்லா ஃபிட்டா இருந்தாங்க. முஸ்லிம் இமாம் புகாரி அவங்க நல்லா மதிச்சாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. சரியா? அந்த வகையில முஸ்லிம் இமாம், அதாவது படிக்கிறதுக்கு ஒரு அதப் இருக்கணும், ஒழுக்கம். இந்த இதை நான் அது வேற ஒரு சம்பவம் நான் சொல்றேன். முஸ்லிம் இமாம் என்ன செஞ்சாங்க, புகாரி இமாமுக்காக அவரை பத்தி பிழையா பேசின ஒரு ஆள்கிட்ட பாடத்துக்கே போறதை நிப்பாட்டி கொண்டாங்கிற ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் இருக்குது. புகாரி இமாமை பத்தி சொல்லுவாங்க எப்படின்னா, அவர் சொல்றாரு, புகாரி இமாம் சொல்றாரு, நான் அந்த அவங்கள பத்தி படிக்கும்போது சொல்லியிருக்கேனும், ஆனா இப்ப ஞாபகம் வருது. நான் வந்து என் ஆசிரியரை கண்டா அவடத்தையே உட்கார்ந்துருவேன். அதாவது அவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்களாம். அந்த அதப் ஒழுக்கம் இருந்தா தான் எங்களுக்கு படிப்பேர் என்று சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர்களோட நடந்து கொள்ற விதம், ஆசிரியர் கண்ட உடனே அவடத்தை இருந்துருவாங்களாம், அப்படி ஆடாம அசையாம. ஆசிரியர்கிட்ட படிக்கிறேன்னு அவ்வளவு ஒழுக்கம் இருப்பாங்களாம். இந்த அளவுக்கு சில அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த ஆசிரியர் ரூம் பக்கம் கால் கூட நீட்டி படுக்க மாட்டாங்களாம், அந்த ஒழுக்கத்தின் காரணமாக. அந்த அளவுக்கு இந்த புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் எல்லாம் படிக்கிறேன்டா சும்மா படிக்கல, கடும் ஒழுக்கத்தோட நடந்து கொண்டாங்க. அந்த வகையில தான் இன்றைக்கு எங்களுடைய ஸ்கூலை பாருங்க, சொல்ல தேவையில்ல. ஆஹ் சரி, இப்படி முஸ்லிம் இமாம் அவங்களோட சம்பவம் ஒன்று இருக்குது. புகாரி இமாமோட அவங்க நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பை வச்சு கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த வகையில இதுல பாருங்க, தனது நூலை தொகுத்து பிரசித்தி பெற்ற முஹத்திஸான அபு சர் ரஹ் அவர்களிடம் காட்டி சரியென அனுமதி பெற்றார்கள். அங்க புகாரி இமாமும் அஹமது இப்னு ஹம்பல் இமாம் அவங்க எல்லாம் காட்டினாங்க தானே, அதே போல முஸ்லிம் இமாமும் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் தான் அபு சர் ரஹ்மஹுல்லா. அவர்கிட்ட காட்டி சரி பார்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு தான் ஒரு புக் வெளியிடுறா சும்மா வெளியிட மாட்டாங்க, பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட காட்டி சரி பார்ப்பாங்க. சரியா? நீங்க ஒரு புத்தகத்தை பிரட்டி பார்த்தீங்கன்னா விளங்கும், அதுல அந்த முகவுரை அப்படி நிறைய இருக்கும். சரியா? சரி, இவர் முஸ்லிம் மட்டும் எழுதல்ல, இந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க, இப்படி 18 நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதே போல சஹீல் முஸ்லிமுக்கும் நிறைய விளக்க உரையும் எழுதியிருக்குது. அதுல இமாம் நவவி அவங்க ஒரு விளக்க உரை எழுதினாங்க, அது ஃபேமஸ் ஆனது, எங்களோட இஸ்லாஹி லைப்ரரியில் இருக்குது. முஸ்லிம் இருக்குதானே ஹதீஸ் கருந்தம், அதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அது வந்து இமாம் நவவி. இமாம் நவவின்ற யாருன்னு தெரியுமா? ரியாலு சாலிஹின் தெரியுமா? யாருக்கு ரியாலு சாலிஹின் தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ரியாலு சாலிஹின்? ரியாலு சாலிஹின் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ரியாலு சாலிஹின்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்விப்படலையா? ரியாலு சாலிஹின் முக்கியமான ஒரு ஹதீஸ் புத்தகம் உண்டு, பள்ளிகள்ல எல்லாம் இருக்கும். சில டைம்ல நீங்க பள்ளிகளுக்கு போற பள்ளிகளுக்கு போகல, அதனால தெரிஞ்சிக்காது. அது மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் புத்தகம். 7 அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. அது எப்படின்னா, ஆஹ் அதை வாசிச்சிங்க என்ன சொன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஹதீஸ், அந்த இமாம் நவவி அவங்க தான் அந்த புத்தகத்தை எழுதினாங்க. ஓகே, அவர் தான் இந்த சஹீஹ் முஸ்லிமுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு விளக்க உரை கொடுத்திருக்கிறாங்க. நேம் என்னன்னு சொன்னா ரியாலு சாலிஹின். ரியாலு சாலிஹின் அந்த புத்தகத்துல பேர். அதை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தலைப்பா ஒரு ஆரம்பத்துல திருந்த நினைக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு என்னென்ன தலைப்புகள்லாம் தேவையோ அதன் அடிப்படையில தர்பியா, நாங்க திருந்தி ஒரு நல்ல மனுஷனை மாறண்ட ஆசை இருக்கும் தானே,
ஒரு நல்ல குணமுள்ளாளா, நல்ல பண்பாடு உள்ளாளா வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனா எப்படின்னு வழி தெரியாம இருக்கும். எனவே நீங்க சைகுல் இந்த ரியாலு சாலிஹினை வாசிங்க. அதுல ஒரு கட்டம் கட்டமா அப்படி கொண்டு போவாரு. கட்டம் கட்டமா ஃபர்ஸ்ட்டுக்கு எண்ணத்தை பத்தின ஹதீஸ் தான் இருக்கும். நீயத்தை எப்படி வச்சுக்கொள்ளணும் ரசூலோட ஹதீஸ்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் குர்ஆன் வசனத்தை எழுதுவாரு. சரியா? ஒரு தலைப்புண்டு எடுத்த உதாரணமா நியத். அது தலைப்புண்டு எடுத்தா அதுக்குரிய குர்ஆன் வசனம். அடுத்தது ஹதீஸ். ஹதீஸ்னு சொல்லி எல்லா ஹதீஸும் போய்க்கொண்டே இருக்கும். அதுல அறிவிப்பாளர் வரிசையில இருக்காது. ஹதீஸ் மட்டும்தான் இருக்கும். இப்படி நல்ல ஒரு புத்தகம். நான் மதரசா அழைக்கிற காலங்கள்ல எங்கட ஜூனியர்ஸுக்கு சொல்ற கட்டாயம் ரியாலு சாலிஹினை ஃபுல்லா வாய்ச்சி முடிங்கன்னு சொல்லி. அவ்வளவு அழகான புத்தகம். சரியா? அதுல ஃபுல்லா நபியாவோட ஹதீஸ் தான் இருக்குது. அந்த இமாம் நவவி தான் இந்த முஸ்லிம் அந்த புத்தகத்துக்கும் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அதே போல இவங்க சாந்தம், தயால குணம், பொறுமை, பணிவு முதலான நற்குணங்கள் இருந்திருக்கு 261ல மகத்தா இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு அறிஞர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரு எப்ப பிறந்தாரு, எப்ப மகத்தானாரு இது தெரிஞ்சிருக்கணும். அவர் எங்க பிறந்தாருங்கிறது தெரிஞ்சிக்கணும். அதில் அவரோட இயற்பெயர் என்னங்கிறத தெரிஞ்சிக்கணும். அதே போல அந்த அறிஞர் ய்- யார்கிட்ட படிச்சாரு, எங்கெங்க படிச்சாரு அது தெரிஞ்சிக்கணும். இவர்கிட்ட யாரு படிச்சாங்க அதுவும் தெரிஞ்சிக்கணும். இவரு எழுதின புத்தகத்தை இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன புத்தகம் எழுதினாங்க, இவங்களோட அந்த சஹீஹ் முஸ்லீம் எப்படிப்பட்டது, எத்தனை ஹதீஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதை யார்கிட்ட காட்டி சரி பார்த்தாங்க, இந்த விஷயங்கள் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. அடுத்தது சுனன் அபூ தாவூத். சுனன் அபூ தாவூத் இதெல்லாம் வந்து முக்கியமான ஹதீஸ் கருந்தங்கள். சியாவு சித்தான்னு சொல்லுவாங்களே, பரிசுத்தமான 6 ஹதீஸ் கருந்தங்கள். அதுல புகாரி, முஸ்லிம், சுனன் அபூ தாவூத், ஆஹ் திர்மிதி, இப்னு மாஜா அப்படி புத்தகங்கள் இருக்குது. சரியா? அதுல சுனன் அபூ தாவூத் இதை பார்ப்போம். இதை பாருங்க. இதன் ஆசிரியர் யாரு? இதன் ஆசிரியர் பேர் என்ன? இயற்பெயரை பாருங்க. இமாம் அபூ தாவூத் சுலைமான் இப்னு அஷம்ஸ். சரியா? சிஜிஸ்தான்ல இவர் பிறந்திருக்கிறார். இதெல்லாம் என்னடாப்பா புது பேர் கஷ்டமா இருக்கீங்கலாம் பயப்படாதீங்க. இதெல்லாம் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு பாடமாக்க வேண்டிய விஷயங்கள், வேற ஒண்ணும் இல்ல. இது விளங்க வேண்டிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு ஒரு இடத்துல இருந்துட்டு இதெல்லாம் பாடமாக்குங்க. சரியா? சும்மா இருக்கிற டைம்ல சுனன் அபூதாவுத்ங்கிற ஹதீஸ் கருதம் இருக்குது. அதுல ஆசிரியர் யாரு? அபூதாவுத், இமாம் அபூதாவுத் சுலைமான் இப்னு அஷம் அஷ் அஸ் அதான் பேர். இமாம் அபூதாவுத் சுலைமான் இப்னு அஷ் அஸ். இவர் எங்க பிறந்தாரு? சிஜிஸ்தான். சிஜிஸ்தான்ல ஹிஜ்ரி 201 நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு 201 வருஷத்துக்கு பிறகுதான் இவர் பிறந்திருக்கிறாரு. எல்லா இமாம்கள்ல வர மாதிரி இவரும் தன் ஆரம்ப கல்வி எங்க படிச்சிருக்கிறாங்க? நைசாபூர்ல படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு குரசான், எகிப்து, சிரியா, ஹிஜாஸ் இப்படி பண்ற பல இடங்களுக்கு போய் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, எல்லா அறிஞர்களையும் இந்த சப்ஜெக்ட் வரும் எங்க போய் படிச்சாங்க. அதே போல இவர் ஆசிரியர்கள் யாரு? இமாம் அஹ்மத், எஹியா இப்னு முயின், சுலைமான் இப்னு ஹர் போன்ற தலை சிறந்த ஆசிரியர்களும் படிச்சிருக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு பாடமாக்குற எவ்வளவு ஈஸின்னு தெரியுமா? புகாரி இமாமுக்கும் அவர் ஆசிரியர் யாரு? அஹமது இப்னு ஹம்பல். முஸ்லிம் இமாம் ஆசிரியர் யாருன்னு கேட்டா அஹமது இப்னு ஹம்பல். சுனன் அபுதாவுத்ல ஆஹ் சுனன் அபுதாவுத் அவங்களோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா அதுவும் அஹமது இப்னு ஹம்பல். எல்லாத்துக்கும் வராங்க. அதே போல எஹியா இப்னு முயின் அவங்க முஸ்லிம் இமாமுக்கு வராங்க. இங்கள சுனன் அபுதாவுத்ல இந்த சுலைமான் இப்னு அஷ்ஷஸ் ரஹ்மவுல்லா அவங்களுக்கும் வராங்க. சரியா? அதே போல இவங்களுக்கு ஃபிகுஹும் தெரியும், ஹதீஸும் தெரியும். அதுல சமமான தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஃபிகுஹ்னா என்ன? ஃபிகுஹ் கலை அறிஞர்கள் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஃபிகுஹ் துறையில டொப்பான ஆள் ஒரு ஆள் சொல்லுங்க. ஃபிகுஹ்ன்றதுன்னா சட்டத்துறை, சட்டங்கள் கொடுக்கிறது. இது ஹராமா ஹலாலா? வெரி குட். ஷாஃபி. வெரி குட். ஷாஃபி இமாம் ஃபிகுஹ்ல டொப்பான ஆள். அது ஃபிகுஹ் துறையில சுனன் அபுதாவுத் எழுதின இமாம் அபுதாவுத்தும் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தாங்க. அதே நேரம் ஹதீஸ்லயும் ஒரு சமனான ஒரு இடத்துல இருந்தாங்க. அகமது இப்னு ஹம்பல் இமாமா போல அவரும் அப்படித்தான். ஃபிகுஹ்லயும் நல்ல ஒரு இடத்துல இருந்தாரு, ஹதீஸ்லயும் ஒரு சமனான இடத்துல இருந்தாரு. அதே போல இமாம் அபுதாவுது ஃபிகு ஹதீஸும் எல்லாம் சமனான ஒரு இடத்துல இருந்தாங்க. அதே போல எல்லாருக்கும் வார ஒரு பண்பு தான் என்ன? மிகுந்த நினைவாற்றல் உள்ளவராக இருந்தாங்க. அவர் திரட்டி 5 லட்சம் ஹதீஸ்கள் நினைவில் வைத்திருந்தார். எத்தனை ஹதீஸ் பாடமாம் பாருங்க, 5 லட்சம் ஹதீஸ் பாடமாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஞாபக சக்தி கொடுத்துக்கிறான். 5 லட்சம் ஹதீஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. 5 லட்சம் ஹதீஸ்னா எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம்.
ஒரு ஹதீஸ பாடமாக இருக்க படுற பாடு அது மறக்கும். அதுவும் அந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசையில எனக்கு இன்னும் உண்மையா ஒண்ணும் தெரியும். ஒரு ஹதீஸ் தெரியும். அந்த ஹதீஸ் இவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார்ன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க மௌலவியா இருக்கிறோம். ஆனா 5 லட்சம் ஹதீஸ்கள் பாடமாக்கி இருக்கிறாங்க. அதுல அறிவிப்பாளர் வரிசையும் பாடம்னு சொன்னா இவ்வளவு அறிவு இவ்வளவு இருந்திருக்கும். சரியா? அதுல பாருங்க 5 லட்சம் ஹதீஸ்கள்ல எத்தனை புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாங்கன்னா 4800 ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. 20 வருட காலத்து முயற்சியில் ஈடுபட்டார்கள். நம்ம ஏலவல் படிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் படிக்கும், அதுக்கு அது விடுறோம். படிக்கும், விடுறோம். நமக்கு இங்க மெயின் பிரச்சனை என்ன? தொடர்ந்து செய்யறல்ல. எந்த விஷயத்த தொடங்கினாலும் தொடர்ந்து செய்யறல்ல. 20 வருஷம் ஒரே விஷயத்தை முடிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிச்சிருக்கிறாங்கடா, யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் தாலாட அருள் தான் இவங்கள இருந்திருக்குது. அல்லாஹ்வோட உதவி இல்லாம 20 வருஷமா ஒரே கோல்ல பயணிச்சு இதை சாதிக்க இயலாது. உண்மையிலேயே இந்த உலகத்துல பிறந்தா ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ஒரு பெரிய கோல் இருக்கணும். அந்த கோல் எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போறதா இருக்கணும். அந்த கோல் மூலமா அல்லாஹ்வோட திருப்தியை பெறக்கூடியதா இருக்கணும். இவங்களோட கோலை பாருங்க. நான் நபி அவங்களோட சையன ஹதீஸ்களை தொகுக்கணும், திரட்டணும். இந்த கோலால சொர்க்கத்துக்கு போயிடும். அல்லாஹ்வோட திருப்தியை பெற இயலும். எனவே இதுக்கு முயற்சி செஞ்சாங்க. 20 வருட காலம் உழைச்சாங்க. கடைசியா இமாம் அபூதாவுத் அவங்க சுனன் அபூதாவுதுங்கிற புத்தகத்தை எழுதிக்கிறாங்க. சரியா? ஆஹ் இவர் இமாம் அபூதாவுத் அவங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல சுனன் அபூதாவுதுங்கிறது மிக முக்கியமானது. இது யார்கிட்ட காட்டி சரி பார்த்து கொண்டாங்க? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். புகாரி இமாம் யார்கிட்ட காட்டினாங்க? அஹ்மத் இப்னு ஹம்பல். இவர் யார்கிட்ட காட்டிக்கிறார்? அஹ்மத் இப்னு ஹம்பல். எனவே உங்களுக்கு பாடமாகிற லேசி இதெல்லாம். சரியா? அடுத்தது ஃபிக்கு அடிப்படையில் வைத்து நோக்கினால் இவரது கருந்தமே 6 திரட்டுகளில் முதலிடத்தை பெறும். ஃபிக்கு ரீதியாக இவர புத்தகத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இவர புத்தகம் தான் அந்த 6 கிரந்தங்களில் ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுக்கணும். ஃபிக்கு ரீதியான்னு சொன்னா இவர புத்தகத்துல நிறைய ஃபிக்கு ரீதியா தான் தொகுத்திருப்பாரு. சரியா? ஃபிக்கு ரீதியான உதாரணமா குளித்தல் சொன்னா குளிப்போட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் தொகுப்பாரு. சுத்தம் உதுன்னு சொன்னா உதுவோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் தொகுப்பாரு. இப்படி ஃபிக்கு அடிப்படையில யார புத்தகம் பெஸ்ட்னா 6 புத்தகத்திலையும் இவர் தான் ஃபெஸ்ட்டுக்கு. எது? இமாம் அபுதாவுத்ர புத்தகம் சுனன் அபுதாவுத். இவர் மாணவர்கள் யாரு? லுஅ்லு இப்னு அராபி, இமாம் திர்மிதி, இமாம் நசஈ போன்றவர்கள் இவர மாணவர்களாக இருந்தாங்க. இவர் இரையச்சம், தியானம், நன்னறிவு, ஈகை, நட்பண்பு கொண்ட இமாம் அவர்கள் 275ல பஸ்ராவில் வஃபாத்தானாங்க. இதுல எல்லாத்துலயும் சில பொதுவான விஷயங்கள் இருக்குது. அவதானிச்சீங்களா? பொதுவான விஷயங்கள் இருக்குது. அதாவது ஆசிரியர்கள்ல பொதுவா வாராங்க. பண்பு எல்லாருக்கும் நீங்க ஒன்று எழுதலாம். நினைவாற்றல், தியானம், இரையச்சம், இதெல்லாம் அவங்க எல்லா டைம் இருந்துச்சு. சரியா? அதே போல அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாடமாக்குங்க. இவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க, இவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க, இவங்க எத்தனை ஹதீஸ்களை பாடமாக்கினாங்க, இவங்க எத்தனை பாடமாக்கினாங்க. நான் நல்ல ஐடியா ஒன்று சொல்லி தரேன். ஒரு சார்ட் ஒன்று அடிங்க. 6 பேர் பேரையும் போட்டு அந்த முக்கியமான 6 தலைப்புகளை அங்கே சைட்ல போடுங்க. பிறப்பு, ஊர், சரியா? புத்தகம், அந்த இதுகள் இருக்குது. அவர் ஆசிரியர் யாரு, அவர் மாணவர் யாரு, அவர் புத்தகங்கள் என்ன, அவர் கிரந்தம் எப்படிப்பட்டது, இப்படி ஒரு 6 தலைப்பு போடுங்க. போட்டுட்டு 6 இமாம்ங்கிற பேரையும் எழுதி அதை தொகுங்க. புகாரி இமாம்ட இப்படி, முஸ்லிம் இமாம்ட இப்படின்ட்டு தொகுத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டவணை மாதிரி வரும். ஏலாட்டி இந்த நோட்ஸ் எல்லாம் ChatGPT கொடுத்துட்டு அதுகிட்ட கேளுங்க. இது எல்லாத்தையும் என்ன செய், ஒரு அட்டவணைப்படுத்தி தாண்டுச்சுன்னா அது எல்லாத்தையும் ஃபுல்லா ரீட் பண்ணி அதை உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துரும். சரியா? நீங்க இப்படிதான் செய்யுங்க. அல்லது ஷார்ட் நோட்ஸ் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? இது அப்படியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ்ல போட்டு அதை அப்படியே டெக்ஸ்ட் எடுத்து ChatGPT போட்டு ஷார்ட் நோட்ஸ் கேளுங்க. அது அழகா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து தரும். இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. கடைசியாக ஜாமிய திருமிதியும் சுனன் நசாயும் இருக்குது. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னும் 3 கிரந்தம் இருக்குது. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே. இந்த பாடம் எப்படி இருந்துச்சு? விளங்கினிச்சா? இந்த பாடம் விளங்கினிச்சா? 2 3 சம்பவங்களை சொல்லியிருந்தேன். புகாரி இமாம், முஸ்லிம் இமாமை பத்தி எல்லாம். பாடம் விளங்கினிச்சா? விளங்கி. கிளாஸ் எப்படி? இஸ்லாம் பாடம் நல்லமா? நல்லா போகுதா? இல்லாட்டி உங்க கூட நேரத்தை வேஸ்ட் ஆகுறேனா? என்ன செய்யறேன்? சொல்லுங்க. அஸ் ஜிசாக்குல்லா பாரக்கல்லா ஃபீக். கிளாஸ் நல்லா போகுதா? உங்களுக்கு ஓகேவா? கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா போகுது. அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்றேன். நான் இப்பதானே ஆரம்பம். ஓகே. கிளாஸை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க